பால் கொழுக்கட்டை ஈஸியாகவே வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கொழுக்கட்டை மாவு 1 டம்ளர். கொழுக்கட்டை மாவு கடையில் பேக்கிங்கில் தனியாகவே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்க இடியாப்ப மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் சுடு தண்ணி. நீங்கள் எவ்வளோ அளவு கொழுக்கட்டை மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு, 1/2 லிட்டர் பால், 1 கப் சர்க்கரை, 4 ஏலக்காய், தேங்காய் பால். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த மாவோட 1 டம்ளர் சுடு தண்ணியை சேர்த்து கிளறிக்கோங்க. இப்போ தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதால என்னால் கையில் பிடிக்க முடியல, அதனால் அரை டம்ளராக எடுத்து நான் ஊற்றிருக்கேன். மற்றபடி நான் 1 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். நீங்களும் அதே அளவு தான் ஊற்றணும். மாவு எவ்வளோ அளவு சேர்க்குறீங்களோ அதே அளவு தண்ணியும் சேர்க்கணும், சுடு தண்ணி. இப்போ நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அப்போ தான் மாவு சாஃப்டாக இருக்கும், நம்மளால் கையில் உருண்டை பிடிக்க முடியும். இப்போ மூடிடலாம். இப்போ நம்ம பாலை அடுப்பில் வச்சிடலாம், நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மாவை நல்லா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. பால் நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையெல்லாம் பாலில் போடணும். அதுக்கு முன்னாடி போட்டால் கரைஞ்சிரும். இப்போ நம்ம மாவையெல்லாம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு. பால் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையெல்லாம் ஒன்று ஒன்றா பாலோடு சேர்த்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையெல்லாம் பாலில் சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா இந்த மாதிரி சேருங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா ஒட்டிக்கும். மாவு உருட்டி ரெடி பண்ணும்போதே ஒரு 4 உருண்டை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதை பாலோட இல்லை தண்ணியோட கலந்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றுறதால பால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். மாவு உருண்டையெல்லாம் பாலில் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உருண்டை நல்லா வேகணும். இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன தேங்காயில் அரை மூடி அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா அரைச்சிக்கோங்க. அதை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு. தேங்காய் பாலை நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம், இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி. இப்போ பாருங்கள், நம்ம உருட்டி போட்ட கொழுக்கட்டைலாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ அளவு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததும் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சர்க்கரைலாம் ஒரே இடத்துல தங்கி அடி பிடிச்சிரும். இப்போ வாசனைக்காக ஒரு 4 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க ஏலக்காவை பாலில் போட்டுக்கோங்க. லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. நம்ம கொழுக்கட்டை உருண்டெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலை இதில் சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம கொழுக்கட்டைலாம் நல்லா வெந்துடுச்சு. தேங்காய் பால் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸில் இறக்கிடலாம். இப்போ நம்ம பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இறக்கிடுங்க. இப்போ நம்ம பால் கொழுக்கட்டை ரெடி. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக வீட்டில் இருக்க மாவு, சர்க்கரை, பால், தேங்காய் இதை வச்சே செஞ்சிடலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.